ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு சூப்பரான திட்டம். கூலி வேலை செய்பவர்களுக்கு மாதம் மாதம் வங்கி கணக்கில் 3000 ரூபாய் வந்து வர வைக்கிறாங்க. அது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். 2024-25க்கான பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்டேட்டு தான். இந்த அப்டேட்டை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இது உங்களுக்கு இல்லைனா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுனா வாட்ஸ்அப் ஷேர்ட்டஸ்லையோ உங்களை வச்சு ஷேர் பண்ணி விடுங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம 3000 ரூபாய் பெற போகிறோம். கூலி வேலைனா என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, பேல்பூரி விற்கிறவங்க, காய்கறி சாலையோரம் வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அதாவது தெரு பெருக்கவங்க, தையல் மிஷின் வைக்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, செப்பல் தைக்கிறவங்க, உணவு பண்டங்கள் விற்கிறவங்கன்னு என பல்வேறு விதமான தொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஜாக்பாட்னே சொல்லலாம். மாதம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயது முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க. இந்த கார்டு வச்சிருந்தா எனக்கு என்ன பெனிஃபிட் சார், என்ன பயன் இருக்கு சார்? இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் 2019ஆம் ஆண்டுக்கு ஆரம்பிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இது வந்து இபிஎஃப், பிஎஃப், டாக்ஸ் நாட்டில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இவங்கெல்லாம் தவிர்த்து நான் கூலி வேலை செய்யறேன் சார், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறேன் சார், ரிக்ஷா ஓட்டுறேன் சார், அரசுக்கு கொத்தனார் வேலை செய்யறேன் சார், ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் காய்கறி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் இந்த போர்ட்டல் மூலம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து இங்க உள்ள பிரதம மந்திரி யோகி மன்தன் தான் இங்க வந்து அப்படி சொல்லிட்டு PMSYM சொல்லி கொடுத்திருக்காங்க. பென்ஷன் ஸ்கீம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இவங்களுக்குலாம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற அந்த பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க. இது வந்து யாராருக்கு எலிஜிபிலிட்டி இந்த எப்படி தளத்தில் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்த பாத்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர், SBY ரிக்ஷா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு திட்டம் வழங்கப்படுகிறது. பெருக்கி தள்ளுறாங்க. ஆதாரோடும் இணைக்கப்பட்ட ஒரு டெய்லர் அவங்கலாம் வந்து விண்ணப்பிக்கலாம். 2 லட்சம் ரூபாய் ஷாப் வச்சு ரன் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதம். மாதம் 3000 கொடுக்குறாங்க. 18 வயது முதல் 40 வயதுக்குள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000க்குள்ள இருக்குங்க. 15,000க்கு மேல போக 15,000க்குள்ள விண்ணப்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இது வந்து கொடுத்திருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நீங்க 16 சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு ஆதார் கார்டு, சேவிங் அக்கவுண்ட், அதாவது சேவிங் அக்கவுண்ட் இருக்கலாம், இல்ல ஜன்தன் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. அந்த அக்கவுண்ட் நம்ம சொல்லிருக்காங்க. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர் சென்டருக்கு நம்ம போய் விசிட் பண்ணனும். ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் உங்களோட ஆதார் கார்டு, சேவிங் அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா பே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி அது ஒரு பிடிக்கும். அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மந்த்லி நீங்கள் எவ்வளோ கட்டணும், என்ட்ரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஏஜில் என்ட்ரி ஆகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 38 வயசு ஆகுது. நான் வந்து 60 வயசு வரைக்கும் கட்டணும். 60 வயசு கட்டணும்னா எனக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டணுன்றத கொடுத்துருக்காங்க. ஒரு 180 ரூபா எனக்கு கட்டணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு 180 ரூபா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க பென்ஷன் ஸ்கீமில். மொத்தத்தில் 360 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து விழும். அதே போல் 29 வயசு ஆகிறவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் கட்டணும்னா 100 ரூபா வந்து மினிமம் ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 100 ரூபா கட்ட போகிறீங்க. அதே 100 ரூபா வந்து மத்திய அரசாங்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி கான்ட்ரிபியூஷன் 100 ருபீஸ், மொத்தம் டோட்டலாக வந்து 200 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி மேலும் தகவலுக்கு அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது அப்படி இல்லைன்னா நம்ம மெயில் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நேஷ்னலைஸ்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் செக்யூரிட்டி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் சொல்லியிருக்காங்க, ரிக்ஷா புல்லர், ஸ்ட்ரீட் வெண்டரு, மைண்ட் டே மீல் ஒர்க்கர்ஸ், சாப்பாடு கொடுப்பவர்கள் சொல்லியிருக்காங்க, ஹெட் லோடர், அதாவது சுமை தாங்கி தூக்குவங்க, அதாவது கல் உடைப்பவர்கள், அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறர்கள்,
மைக்ரேட் ஒர்க்கர்னா ஒரு மாநிலத்திலேருந்து அனதர் மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, ஹேண்ட்லூம் ரிக்ஸ் அதாவது கைத்தறி நெசவாளர்கள், கைப்பானை செய்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. அன்ஆர்கனைசர் ஒர்க்கர்லாம் இதில் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. என்ட்ரி ஏஜ் வந்து 18 முதல் 40 சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஷுட் நாட் பி என்கேஜ்டு இவங்களாம் நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. யாருன்னா இபிஎஃப், பிஎஃப், என்சிஏ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களும் கிடையாது சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு வித் பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர் மந்த் 3,000 பென்ஷன் வந்து உங்களுக்கு 60 வயது முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 3,000 மந்த்லி கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் வாலண்டரி கண்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அண்டர் த சப்ஸ்கிரைபர், நீங்கள் சப்ஸ்கிரைபர்னாக்கா அவங்களுக்கு வந்து 60 வயது முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் 3,000 ரூபா கொடுப்பாங்க. இது ஃபேமிலி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்பிட்வீன் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, அவர் இறந்துட்டாருன்னா கட்டினவங்களுக்கு நாமினி ஒருத்தர் கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து இப்போ நாமினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராக இருக்குன்னா ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமுக்கு ஸ்போஸாக இருக்கணும். அவங்களோட ஒய்ஃபு தான் நாங்கள் இதுக்கு அக்செப்டபிள் ஒய்ஃபு, அப்படிலாம் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசு அவங்களுக்கு இன்பிட்வீனில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 50% ஒரு 1,500 ரூபா வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ரோல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்கா காமன் சர்வீஸ் சென்டருக்கு போனோம். காமன் சர்வீஸ் சென்டர் போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பேமெண்ட் வந்து ஆட்டோ பே கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜரு. இது 60 வயசு வரைக்கும் நீங்கள் கட்ட போகிறீங்க. 18 முதல் 40 வயசு வரைக்கும் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் 60வது வயசில் உங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீமில் உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் கட்டினீங்கன்னாக்கா கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 60 வயசு முடிஞ்சு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் 3,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான திட்டம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நான் மாதம் வந்து 100 ரூபா கட்டுறேன். 12 மாதம் 1,200 கட்டுறேன். எனக்கு வயசு வந்து 28 வயசு. நான் எத்தனை வயசு கட்டுவேன்? 32 வருஷம் கட்டுவேன். ஒரு வருஷத்துக்கு அதாவது 30 வயசும் கட்டணும்னு வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு 1,200 கட்டினா நான் 30 மாதம் கட்டுறேன்னா 36,000 ரூபா கட்டியிருப்பேன். எனக்கு மத்திய அரசாங்கம் ஒரு 36,000 ரூபா கொடுக்கும். மொத்தத்தில் 72,000 ரூபா உங்கள் வங்கி கணக்கில் இருக்கும். நீங்கள் 72,000 மாதம் உங்களுக்கு 3,000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 10 மாதத்துலேயும் ஒரு 12 மாதத்துலேயே 36,000 2 வருஷத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்கமாக பெறலாம். ஒரு 62 வயசுலேயே நீங்கள் அது பெனிஃபிட்டை அனுபவிச்சிட்டிங்களா? மாதம் 3,000 ரூபான்றது பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டு பயன்பெற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பிஎம் ஷர்மா யோகி மந்தன் திட்டத்தை பற்றி மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா காமன் சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போனால் போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.